சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டம். ஏன்னா திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது. சாதாரண துரோகம் கிடையாது, அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்கின்ற துரோகம் இது. திமுகவை தவிர அனைத்து தலைவர்களும் அழைக்க வேண்டும் என்று இங்க நம்முடைய நிர்வாகிகளுக்கு நான் அங்க அறிக்கை விட்டிருக்கேன். நான் அவங்க போய் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. யார் யார் வராங்க பார்க்கலாம். நம்முடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம அதன் பிறகு ஜனவரி 29 மாபெரும் போராட்டம். அது அந்த போராட்டத்தை நீங்க மறக்காதீங்க, முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் திமுக வன்னியர்களினுடைய எதிரி, துரோகி அப்படின்னு ஒரு எண்ணத்தை, இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் நீங்க கொண்டு போங்க. சாதாரண துரோகம் பண்ணல வன்னியர்களுக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 3.5 ஆண்டுகள் ஆகிறது, கிட்டத்தட்ட 1350 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாடத்தை புகட்டுவோம். இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? இந்த ஜி.கே. மணி. எப்படி தெரியுமா? நான் ஐயா கிட்ட சொன்னேன். நான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் 1 வருஷம். ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம போராடலாம், களத்துல போடலாம், ஏன்னா நம்ம யாருன்னு காமிக்கணும். உடனே இவர் என்ன பண்ணிட்டு ஐயா கிட்ட, ஐயா அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவர்கள் அங்க. ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணிடுவாரு ஐயா, போன்ல ஐயா போன்ல போட்டு கொடுக்கறது. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஐயா போற இல்லப்பா, அவர் கொடுத்துருவாருப்பா, ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, அவர் செஞ்சிருவாருப்பா. வச்சாரு, ஆப்பு வச்சாரு ஸ்டாலின். இப்படி ஐயாவை அப்படின்னு, ஏன்னா இது சாதாரண துரோகம் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் இது. இல்லைன்னா நம்ம இந்த போராட்டத்தை என்னைக்கு நம்ம வச்சிருப்போம்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு போராட்டம் பண்ணினா எல்லாரும் கொடுத்துட்டு வேற வழியில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி இவ்வளோ துரோகம் சூழ்ச்சிகள் பண்ணி ஐயா தம்பி ஸ்டாலின் எப்படியாவது கொடுத்துருவாரு ஐயா சொல்றது நம்பிக்கையில் இருந்தார் ஐயா. இவரு அப்படிப்பட்டி சொல்லி சொல்லி சொல்லியே அப்படி கட்டுப்படுத்திட்டார். எவ்வளவு இருக்கு நான் இன்னைக்கு சொல்லணும்னு இருக்கு. ஆனாலும் மனசுல இன்னும் நிறைய இருக்கு, அது பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் என் மனசுக்குள்ள இருந்துட்டு போட்டோம். மீண்டும் நான் சொல்கின்றேன், மற்ற இந்த சிக்கல்களுக்கெல்லாம் சிக்கலே கிடையாது, சிக்கல்னு எதுவுமே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுல சும்மா போய் அங்க சிவில் கோர்ட்டு போன்னு சொல்லிட்டு, சிவில் கோர்ட்ல 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கேஸ் நடக்கும். நம்ம சைட்ல எல்லாமே வச்சிருக்கிறோம், தெளிவா இருக்குது. சட்டத்திற்கு உட்பட்ட நம்ம கட்சி விதிகளுக்கு உட்பட்ட அத்துணையும் நம்மிடம் இருக்கிறது. அதனால யாருக்கும் எந்த குழப்பம் வேண்டாம், எந்த தெளிவான. இன்னும் சொல்ல போனா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் மாத்தி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் கூட்டம் நடத்த என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதை இங்க சொல்ல போறது இல்லை, எல்லாம் வச்சிருக்கிறோம். நம்ம தமிழரசன் அளவுக்கு தெரியும், பாலுவுக்கு தெரியும். அந்த வகையில் அவங்க நீங்கள் எல்லாம் தெளிவாக இருங்கள், களத்திலே இறங்குங்கள். நாம் வெற்றி பெறுகிறோம். இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு உங்களுடைய அத்துணை உழைப்பும் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் யாரு? இந்த திமுக. இந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும், களத்திலே வீழ்த்தி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இந்த ஆட்சியை துரத்தி அடிக்க வேண்டும் என்று இங்க இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள், அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வேண்டுகோள் வேண்டுகோள். நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.